வெல்கம் டு நெல்லை ஃபுட் சேனல். இன்னைக்கு நம்ம சூப்பரான பட்டாணி குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ குருமாவுக்கு தேவையான உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துடலாம். நான் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கூடவே உப்பு ஆட் பண்ணிட்டு 2 விசில் வந்ததும் இதை ஆஃப் பண்ணிடலாம். குருமாவுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, புதினா, மல்லி இலை, தேவையான அளவு எண்ணெய், 3 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி எடுத்திருக்கேன், தேவையான அளவு நெய், 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், உப்பு, 50 கிராம் பட்டர் பீன்ஸ், 100 கிராம் பட்டாணி, 3 பெரிய வெங்காயம், தனியாத்தூள், கரம் மசாலா, சன்னா மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, ஜாதிபத்திரி, பிரிஞ்சி இலை, கல்பாசி. ஹாஃப் உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்சதும் கூடவே ஜீரகமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை, ஏலக்காய், கிராம்பும் ஆட் பண்ணிடலாம். இதை முதல்ல ஆட் பண்ண மறந்ததால நான் இப்போ ஆட் பண்றேன். வெங்காயம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக்ஸ் ஆனதும் ஃப்ரெஷ் பட்டாணி, பட்டர் பீன்ஸ், அரைச்ச தக்காளியும் இதோட ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். எடுத்து வச்சிருக்க மசாலாவை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். குருமாக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். மினிட்ஸ் குக் ஆனதும் வேக வச்ச உருளைக்கிழங்கு இதோட ஆட் பண்ணிடலாம். கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக நம்ம பாதி உருளைக்கிழங்கு மசிச்சு ஆட் பண்றோம். கட் பண்ண புதினா, மல்லி இலையை ஆட் பண்ணிடலாம். நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.